ஜானு சீரியலில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சம்யுக்தா அவங்க அண்ணன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக நீ மறுபடியும் அந்த சிபியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்க? அவன் தான் வந்து நம்மளை ஒதுக்கிட்டான்ல, இனி போக வேண்டாம் அப்படிங்கிறப்ப, அப்படிலாம் வந்து விட்டுற முடியாதுண்ணே. எனக்கு சிபியை பற்றி நல்லாவே தெரியும். நாளைக்கு அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவன் சந்தோஷமாக இருக்கிறப்ப யார் என்ன கேட்டாலும் நிச்சயமாக வந்து அவன் சம்மதம் சொல்லுவான். எனக்கு எப்படி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவன் கூட வந்து மறுபடி அந்த வீட்டுக்குள்ளே போகணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா ஊர்லேருந்து கிளம்பி இங்கே திரும்ப வராங்க. தமிழோட அம்மா ஜெயாராணி வந்து அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கே வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம். அம்மா என்ன ஆச்சும்மா, நீ மாட்டுக்கும் போக வேண்டி தானே, என்ன விளையாடுறியா தமிழ்? ஏற்கனவே நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எப்படியாவது வந்து சிபி தம்பிக்கிட்ட வந்து நீ சொல்லிடு. அப்படி சொல்லாமல் விட்டுட்டா வந்து ரொம்ப கோவப்படுவார். அங்கே பாரு, அண்ணன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காப்புல. என் அண்ணன் பையனை நான் தூக்கி வளர்த்தேன், ஆனால் என்னால் அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து சம்யுக்தா வந்து கதவை திறந்துட்டு தமிழை கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா தமிழோட அம்மா விஷயம் எல்லாமே வந்து அத்தைக்காரங்க இவங்க தானா, சொந்தங்கிறத மறைச்சிக்கிட்டு இருக்க. இது ஒன்று போருமே, நான் இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வர்றதுக்கு சிபிக்கிட்ட போய் வேலையாக இந்த விஷயத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபியை வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க. சிபி ஃபோன் நம்பர் வேறு மாற்றி வச்சுருக்கனால சம்யுக்தாவால் கண்டுபிடிக்க முடியல. அந்த சூழ்நிலையில் கரெக்டாக இங்கே பிரகாஷ் வந்து, என்னம்மா என்னோட வந்து ஃபங்க்ஷனுக்கு நீ ஆளாக வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அடம் பிடிச்சி எல்லார்கிட்டையும் வந்து அனுமதி வாங்கியிருக்கேன். நீ மாட்டுக்கும் இங்கே கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருந்துட்ட, என்னம்மா அர்த்தம் அப்படிங்கிறப்ப, அங்கே சிபி வேற இருக்காப்புல. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்வான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, என்ன தெரிஞ்சால் நான் தான் உங்கள் கூட இருக்கேன் இல்லைம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ் வாழ்க்கையை நான் விட்டுற மாட்டேன். அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் தமிழோட மாமாவா, விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே சிபி கிட்ட போய் சம்யுக்தா வந்து சொல்கிறாங்க, உன்னை தான் நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேனே பேபி, நான் சொல்கிறத முதல்ல கேளு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. அந்த தமிழ் வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க. என் அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, என் ஜானு அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதையாக கிளம்பி போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப சம்யுக்தா வந்து சொல்கிறாங்க, தமிழோட அம்மா யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. உங்கள் அப்பா பிரகாஷோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவோட பொண்ணு தான் ஜெயாராணி, அதை முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப, நீ இத்தனை நாளாக எங்கள் வீட்டில் இருக்காங்க, என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா, எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, இதை தந்திரமாக அவங்க வந்து உன்னை ஏமாற்றிருக்காங்க, நீ உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே நேரில் போய் வந்து தமிழ்கிட்ட வந்து கேட்டுக்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே சம்யுக்தா இங்கே அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்கல, தமிழ் நீ தான் இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கு எப்படி புரியும் ஆன்ட்டி, நீங்கள் தான் வந்து என்னோட அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு, என் அப்பா கூட பிறந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்க, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறப்ப, பேசாதீங்க நீங்கள், நான் இத்தனை வருஷம் எங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்த நிலைமைக்கு காரணமானது நீங்கள் தான். தமிழ் வந்து இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்திருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் நம்பிக்கை துரோகம் செஞ்சு இப்படி ஏமாற்றிருக்கீங்க, இதை நான் வாழ்நாள் பூரா வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, சிபி சார் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, நான் எவ்வளோ தடவை உங்ககிட்ட நேத்தி கூட வந்து நான் சொல்லணுன்னு தான் முயற்சி பண்ண, உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இனிமேல் நீ உன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது, அவசரப்படாமல் நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை, உங்கள் அப்பாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது. இங்கே பாரு, நீ தப்பு பண்ணையோ பண்ணலையோ அதெல்லாம் எனக்கு வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் என் அம்மா வந்து இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சும்மாவே நீ இவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்க சூழ்நிலையில் அவங்க அவ்வளோ கோபத்தோடு இருக்காங்க, அப்படி இருந்தும் போனால் போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது மருமகனுங்கிற பாசத்தில் வந்து இருந்திருக்காங்க, நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு என் முகத்திலே முழிக்க
மன்னிக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறப்ப ஜெயாராணி வந்து நீங்கள் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, என்னோட அண்ணனுக்கு வந்து என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குதுன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப அந்த பாசத்தினால தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. எங்கள் எல்லாரையும் எதிர்த்து உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் உங்கள் புருஷன் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்காருல, அதை எங்களால் இந்த குடும்பம் மன்னிக்கவே மன்னிக்காது, ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சிபி கண்ணாப்புண்ணான்னு வந்து சத்தம் போடுறாங்க. பிரகாஷ் வந்து இந்த சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டில் இருந்தவருங்க கொஞ்சம் தூரம் வந்து ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அப்போ தான் தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்காக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் சிபி சார், நான் உங்கள் காலில் வேணாலும் விழுவுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது சம்யுக்தா, இது எல்லாத்தையும் வந்து நடந்துக்கிறத பார்த்து அவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னியோட இவ தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தானே என்னை வந்து விரட்டினப்ப எனக்கு எப்படி இருக்கும், அதே காரியத்தை உனக்கு செய்ய வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து தயவு செஞ்சு இனிமேல் இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடு அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்கள தமிழில் பார்த்துட்டு வந்து சேதுவும் சரி இந்த பக்கம் கேடி 2 பேரும் வந்து கேட்குறாங்க, ஏன் அவசரப்படுற, எதுக்காக அழுதுகிட்டே போகிற அப்படின்னு சொல்கிறப்ப எதுவுமே பேசாமல் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிடலாம். தமிழ் உடனே சிபியை பார்த்து பேசணுண்டா, என்னமோ சரியில்லையே, இதை முதல்ல யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக இங்கே வந்து பிரகாஷ் அந்த வழியாக வர்றப்ப வந்து கேட்குறாங்க. தமிழ் வந்து அழுதுகிட்டே வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க, என்ன செய்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சம்யுக்தாவும் கரெக்டாக இங்கே எல்லா விஷயங்களும் வந்து சிபிக்கிட்ட சொன்ன இதெல்லாம் தெரிஞ்சு பிரகாஷ் வந்து கோவத்தோடு வந்து கத்துறாங்க சிபியை பார்த்து. அதோட செம பரபரப்பாக முடிச்சிருக்காங்க.